Hello my dear bros and sis, welcome back to another video of Granny. ஸோ இந்த வீடியோவில் நம்ம கிராணி டோர் எஸ்கேப் தான் பண்ண போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்டார்ட் பண்ணிடலாமா கைஸ்? ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஆரம்பிக்கலாங்களா? ஓகே கைஸ், ஒரு வழியாக டே 1 ஸ்டார்ட் ஆயிடுச்சு. நம்ம இந்த வீடியோலையும் கிராணியை அடிக்கிற அடியில் பறக்க விட்ட போகிறோம். ஓகே, இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நான் டோர் எஸ்கேப் தான் பண்ண போகிறேன். எதனால்னா என் ஃப்ரெண்ட்ஸ் கேட்டுகிட்டே இருந்தானுங்க, தலை கிராணி போடு கிராணிக்கு தான் நிறைய சப்போர்ட் வரும் அப்படின்னு. பட் ஆக்சுவல் சப்போர்ட் ரோப்ளாக்ஸுக்கு கொஞ்சம் கிடச்சிது. எனக்கு மைண்ட் கிராஃப்ட்டுக்கு கூட பெருசாக கிடைக்கல, பட் ரோப்ளாக்ஸுக்கு கிடச்சிது. பட் என்னால் ரோப்ளாக்ஸ் வீடியோஸ் தொடர்ந்து போட முடியுமானா முடியும். பட் எனக்கு அது போர் அடிக்குது. எதனாலனா கைஸ் ஜஸ்ட் மிஸ்ஸு. சரி, ஓகே, முதல்ல இதை சொல்லி முடிச்சிட்றேன். ஓகே, அது எதனால்னா வந்த மாதிரியே திருப்பி வந்துட்டுருக்கலாம். ஓகே, அதனால தான் கைஸ் ஒரு ஓகே 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 இந்த கிராணி வேறு துரத்துறாங்க. சீக்கிரமாக நம்ம ஏன்னா அங்கே புக்கு இருக்குது, எடுத்துக்கலாம். முதல்ல வரட்டும், பொறுமையாக வந்துட்டுருப்பா. ஏன்னா ஈஸி மோடில் விளாட்றனால ஸ்லோவாக தான் வரா. ஸோ மேலே போய் நம்ம முதல்ல புக்கை வச்சுட்டு கீழே வேறு விஞ்ச் ஹேண்டில் எடுக்கணும். இங்கே ஏதாவது பொருள் இருக்கா பார்த்துக்கலாம். ஒன்றும் இல்லை, டன்னு. ஓகே, இப்போ நம்ம அந்த சுவிட்சை ஆன் பண்ணி விட்டு புக்கை வச்சிடலாம். இந்த வீடியோ நான் முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமாக முடிக்க பார்க்குறேன். எதனால்னா போன கிராணி வீடியோவே ரொம்ப ரொம்ப பெருசாக இருந்தது. போட்டு வெப்பன் கீ வேறு லெவலு. கிராணி ரெடியாக இருந்துக்கோ, இன்றைக்கி நீ போட போகிற சாணி. ஓகே, வெப்பன் கீ எடுத்தாச்சு. வராளா கைஸ்? இல்லை, வரல. இப்பொழுதைக்கு அவளுக்கு இன்னும் நம்ம எந்த சத்தமே போடலை, அப்படியே சைலண்ட்டாகவே தான் விளையாண்டுருக்கோம். ஓகே கைஸ், நம்ம பார்த்தீங்கன்னா இப்போ முதல்ல வெப்பனை திறந்து வெப்பனை எடுத்துடலாம். வெப்பன் பொட்டியை திறந்து வெப்பனை எடுத்துடலாம். வெப்பனை திறந்து வெப்பன் எடுப்பியா? ஸோ சரி, ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சத்தம் போட்டாச்சு. கிளவி வராளான்னு பார்க்கலாம். ஏதாவது பொருள் இருக்கா? என்னங்க இது, போங்க, நமக்கு லக்கே இல்லை. சரி, நம்ம போய் இதுக்குள்ளே ஏதாவது இருக்கான்னு பார்த்துட்டு வந்துடலாமா? அவள் வர்ற மாதிரி எனக்கு ஒரு ஃபுட் ஸ்டெப்புமே கேட்கல. இல்லை, அடிச்சுட்டே போயிடுவோம்மா. என்ன பண்ணுறது? சரி, நான் நின்று பார்த்தேன், அவள் வர்ற மாதிரி தெரியல. நம்ம போய் முதல்ல பார்த்துட்டு வந்துடுவோம். இங்கே ஒன்றும் இல்லை, உள்ளே கன் ஷாட் பார்ட் இருக்க வாய்ப்பு இருக்குது. கன் பார்ட் இருக்க வாய்ப்பு இருக்குது கைஸ். சரி, அது இருந்துட்டு போகுது ஒரு ஓரமாக. வராளா? இல்லை, இப்பொழுதைக்கு அவ்வளோ காணும், இன்னுமே காணுங்க. எங்கெங்க ஸோ எவ்வளோ நேரம்டா நான் இங்கே நிற்கிறது? வீடியோ டைம் வேறு போயிட்டுருக்க கைஸ். வேறு இந்த நேரம் பார்த்து வரமாட்டேங்கிறா. நம்ம மறுபடியும் சத்தம் போட்டு பார்ப்போம். மறுபடியும் லோட் பண்ணியாச்சு. கைஸ் ஒரு வழியாக வந்துட்டாங்க. எவ்வளோ நேரம் தெரியுமா கைஸ்? அவ்வளோ நேரமாக நானும் நின்றுட்டுருக்கேன், வரவே மாட்டேங்கிறா. வாயிலே சொல்லியாச்சு சாவடி. மயக்க ஊசி கைஸ், எனக்கு ஒரு டவுட்டு. ஒரு மயக்க ஊசி ஒரு டைம் தானே பயன்படுத்த முடியும். எப்படி இந்த கேமில் மட்டும் இத்தனை டைம் பயன்படுத்துகிறானுங்க? இல்லை கிராணி கிரியேட்டர் எல்லாத்துலேயும் நல்லா யோசித்து விளையாடுற நீ, ரெடி பண்ணுற நீ, இதில் மட்டும் இப்படி சொதப்பி வச்சுருக்கியாடா. சரி விடுங்க. ஓகே, இந்த இடத்துல ஏதாவது இருக்கான்னு பார்க்கலாம் முதல்ல வேலையா. அந்த தூரத்தில் என்ன இருக்குது? கண்ணாதிரி மாட்டேங்குது கைஸ். அது ஹேண்ட் வீல்னு நினைக்கிறேன். அது நமக்கு தேவைப்படாது. அது எந்த எஸ்கேப்புக்கு தேவைப்படும்னு எனக்கு ஞாபகம் இல்லை. சீவருக்கு தேவைப்படும், சீவருக்கு தேவைப்படாது. அது வீல் கிராங்க்கும் கிடையாது. அது இது ஹேண்ட் வீல் கைஸ். ஓகே, நம்ம இதை ரிமூவ் பண்ணி விட்ருவோம். எதனால்னா திடீர்னு நம்ம கிராணி சேசிங்கில் இருக்கும் போது துரத்திட்டு அதில் மாட்டிட்டு சாகிறதுக்கு இப்போவே நம்ம மாட்டிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே, நம்ம கீழே போயிட்டு இப்போ திறந்து பார்த்துடலாம். கண்டிப்பாக ஏதாவது யூஸ்ஃபுல்லான பொருள் கொடுப்பானுங்கன்னு நம்புகிறேன். பார்க்கலாம். இங்கே நிறைய சத்தம் போட்டுட்ருக்குறோம். கிராணி சம்மனாலும் இங்கே தான் வருவா, ஒன்றும் தப்பு இல்லை. ஓகே, என்ன பொருள் இருக்குது? ரஸ்டி பேட்லாக்கி. என்னங்க அது கார்கி இருக்குது? கார்கி வச்சு நான் என்னடா பண்ணுறது? சரி, ஓகே. நம்ம காருக்கு பார்த்தம்போது பேர்ட் சீட் இருந்தது. அது பெருசாக நமக்கு யூஸ் ஆகாது. இந்த பக்கம் இங்கே இதை திறந்து பார்த்தா ஷார்ட் கன் பார்ட் இருந்தது. அது இருந்துட்டு போகுது, அதை நம்ம யூஸ் பண்ண போகிறதே இல்லை. ஸோ பேர்ட் சீட் எடுத்துகிட்டு பேர்டு இருக்க இடத்துக்கு வந்துவிட்டோம். அந்த இடத்துக்கு பார்த்தா மாஸ்டர் கீ இருந்தது வேறு மாதிரி. நமக்கு மாஸ்டர் கீ தேவை. ஸோ அதை நம்ம எடுத்துக்கலாம். ஓகே கைஸ், நம்ம இந்த வீடியோவை இது வரைக்கும் பார்த்துருக்கீங்கல்ல, எவ்வளோ கஷ்டப்பட்டு நான் வளர்ச்சிருக்கேன். தயவு செஞ்சு லைக் பண்ணிட்டு, ஷேர் பண்ணிட்டு, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். பெல் ஐக்கானே அமைச்சி விட்ருங்க அடி. அப்போ தான் நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷனாக சேரும் உங்களுக்கு. ஓகே, நம்ம போய் இதை கதவுக்கிட்ட போட்டு வச்சிடலாம் கைஸ். அப்போ தான் நம்ம ஆத்திர அவசரத்துக்கு டப்புன்னு எடுத்து யூஸ் பண்ணுறது கரெக்டாக இருக்கும். ஓகே, நம்ம இதில் போட்டாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா கிச்சனில் பொருள் இருக்கான்னு பார்க்கலாம். போட்டு செயின் கட்டுற வேறு மாதிரி தேவைப்படும் இது. ஓகே, கிளவி வர்ற மாதிரியே இருக்குங்க, ஆனால் வரமாட்டேங்கிறா. இப்போ வரைக்கும் காணோம், பார்க்கலாம். வந்தானா வேறு மாதிரி இருக்கும். இப்போ கைஸ் சாமிக்கே எங்கள் ஜஸ்ட்டு மிஸ்ஸு வந்திருந்தானா அவ்வளோதான், ஒரே போடு. நான் அவ்வளோதான் டே 2க்கு போயிருப்பேன்.
ஓகே. என்னால் பிடிக்க முடியுமா கிளவி? என்னால் தொட்டவே முடியாது உன்னால். ஓகே கேஸ், நம்ம இதுக்கு மேலே இது நமக்கு யூஸ் ஆகாது. நான் வந்து பார்த்திங்கன்னா வேறு ஏதாவது பொருள் கிடைக்குதான்னு தொலாவிட்டு இருந்தேன். அப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல விஞ்ச் ஹேண்டில் இருந்தது. ஸோ அதை வந்து பார்த்திங்கன்னா நம்ம எடுத்துக்கலாம். இப்போது அந்த விஞ்ச் ஹேண்டில் எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம அந்த இடத்துக்கு போடுறதுக்கு முன்னாடி ஒரு சத்தத்தை போட்டு கிளவியை வர வச்சுருவோம். எங்கே இவ்வளோ நேரம் இங்கேயே தாங்க இருந்திருக்கிறா. அவள் போயிருந்தோம்னா அடி வாங்கியிருப்போம். ஓகே, குத்த வேண்டிய இடத்துல குத்தியாச்சு, கிளவியும் செத்தாச்சு. இப்போ நம்ம விஞ்ச் ஹேண்டில் எடுத்துக்கிட்டு ஓட வேண்டியதுதான். ஓடுவோம். இப்படி படுத்துட்ருக்கிறா. ஈஃபில் டவர் ஆட்டம் சாஞ்சி படுத்துட்ருக்குது. ஈஃபில் டவரை சாஞ்சிருக்கும், சாரி பைசா கோபுரம், பைசா டவர் தான் வந்து சாஞ்சிருக்கும். அது மாதிரி படுத்துட்ருக்கிறா. சரி ஓகே, இப்போ நம்ம போயிட்டு விஞ்ச் ஹேண்டில் போட்டு கிணத்துல இருக்கக்கூடிய பொருளை வெளியே எடுப்போம். ஹேமர் கிடைக்கணும் கைஸ். இன்ஜின் பார்ட் மட்டும் வந்ததுன்னா நான் டென்ஷன் ஆயிடுவேன். ஹேமர் 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 தயவு செஞ்சு ஹேமர் கொடுடாடே, என்னை கடுப்பேற்றிடாதீங்களா. இன்ஜின் பார்ட் மட்டும் இருக்கக்கூடாது. கடவுளே, என்ன இருக்குது ஹேமர் தான் கைஸ். எப்பாடா, நானே ஃபஸ்ட்டு பார்த்தோன்னே அந்த குச்சி தான் இருக்கும்னு நினச்சேன். அதெல்லாம் இருந்திருந்தால் டென்ஷனாக இருப்பேன். அந்த உண்டன் ஸ்டிக்காக இருக்க போகுதோ அப்படின்னு நினச்சேன். பார்த்தா அது உண்டன் ஸ்டிக் கிடையாது கைஸ். இந்த சீவர் எஸ்கேப் இருக்குது இல்லைங்களா, அதில் வந்து நம்ம ஒரு வேலை பண்ணலாம். என்னென்னா வந்து உட்டன் ஸ்டிக்கு நம்ம தேடி பிடிச்சி எடுக்கிறதுக்கு பதிலாக இந்த ஹேமரே ஸ்டிக்கில் தானே இருக்குது. எடுத்து ஒரு அந்த பக்கம் ஒரு சொருவு, இந்த பக்கம் இப்படி ஒரு சொருவி திருப்பினோம்னே திருப்பிடலாமே. இந்த லாஜிக்கை பார்த்திங்களா, அவன் நினைக்கவே இல்லை. சரி ஓகே, நம்ம ஹேமரோட யூசேஜ் முடிஞ்சிருச்சு. இதுக்கு மேலே வந்து அந்த கட்டை பிடுங்கிறதுக்கு தான் அது தேவைப்படும். இன்னும் நமக்கு ஒரே ஒரு பொருள் தாங்க தேவை. மாஸ்டர் கீ எடுத்தாச்சு, ஆணி பிடுங்கியாச்சு, ஒயர் கட் பண்ணியாச்சு. வேறு என்ன தேவை? பேட்லாக் கீ தாங்க தேவை. இப்போ நம்ம வந்து பேட்லாக் கீயை தேடி தான் நம்ம வந்து கிளம்புறோம். ஓகே கைஸ், அடுத்து நமக்கு வந்து ஸ்க்ரூ ட்ரைவர் தானே தேவை. ஓகே, அதனால் நம்ம வந்து ஸ்க்ரூ ட்ரைவர் வந்து கீழே போட்டிருக்கோம். ஸோ நான் போய் எடுத்துகிட்டு போயிட்டு வந்துடுறேன். A few moments later. ஓகே கைஸ், ஒரு வழியாக போய் ஸ்க்ரூ ட்ரைவர் எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஸோ நம்ம வந்து இப்போ உள்ளே குதிச்சாச்சு. காலெல்லாம் பேர்ந்துக்குச்சு. நொண்டி நடக்கிறாப்புல தம்பி. இது என்னங்க இது? தலை மேலே விழுந்தா அவனை தான் தூக்கிட்டு போயிடுவாங்க ஊரே வந்து. ஓகே, மெசேஜ் வேறு நடுவில் வேண்டாம். வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணும்போது கூட மெசேஜ் வருமாடா. இப்போ வந்து பார்த்திங்களா, கிருன்னு ஓடுது அந்த ஸ்பைடரு. அங்கே பாருங்க, ஓடி போய் அந்த பக்கம் திரும்பிக்கிச்சு. காமெடி பீஸு. சரி ஓகே, ஆக்சுவலாக நான் அந்த பக்கம் போகணும். பட் இங்கே ஏதாவது இருக்கான்னு பார்க்கலான்னு சொல்லிட்டு வந்தேன். என்ன இருக்குன்னு பார்க்கலாமா. மீட் இருக்குது, தேவையில்லை போடாட்டே. ஓகே கைஸ், வந்து பார்த்திங்கன்னா அந்த 8 கால் பூச்சி வர்ற மாதிரி தெரியல. நான் கொஞ்சம் நேரம் உக்காந்துட்டு இருந்தேன், அதெல்லாம் கட் பண்ணி எடுத்துட்டேன். வந்து இது ரொம்ப நேரம் போகும், அதனால தான் முடிஞ்ச அளவுக்கு வீடியோ சைஸை குறைச்சிடலாம். பார்த்தீங்களாங்க, அந்த சொட்டைக்கிழவியோட 8 கால் பூச்சி போயிட்டுருக்கு. என்ன பண்ணி வச்சுருக்கு இது? மண்டை அவ்வளோ இருக்குது, உடம்பு மாற்றணுன்னு இருக்குது. ஓகேங்க, நம்ம ஒரு வழியாக இதுக்குள்ளே வந்துவிட்டோம். இங்கே தான் வந்து ஸ்க்ரூ ட்ரைவர் போடுற இடம் இருக்கும். ஓகே, போட்டுடலாம். 1 2 3 4. ஓகே, என்னாரும் அதை கலந்து வந்துருமா? சேஃப் கீழே கூடவா பேட்லாக்கி இருக்கும்? எனக்கு என்னமோ சந்தேகமாக இருக்குது கைஸ். சேஃபில் வந்து பேட்லாக் வந்து அவ்வளோ சீக்கிரம் இருக்காது, வாய்ப்புகள் கம்மி தான். சேஃபில் வந்து கொஞ்சம் பெரிய பொருளாக தாங்க கைஸ் வச்சுருப்பாங்க. பேட்ரி, கேஸ் லைனு, செயின் கட்டரு, இது மாதிரி ஏதாவது வச்சுருக்கதா வாய்ப்பு இருக்கா. உடன் ஸ்டிக் கூட வச்சுருப்பாங்க. ஸோ நம்ம வந்து இந்த இடத்துலையும் பார்த்துடலாம். நான் வந்து அந்த பறவை இருக்க இடத்துக்கிட்ட தான் பார்த்தேன், 2ஆம் நம்பர் இருந்தது. ஸோ நம்ம 2ஆம் நம்பர் திறந்து பார்த்துடலாம். மெலன் இருக்குது, எனக்கு தெரிஞ்ச மெலனுக்குள்ளே தான் இருக்குன்னு நினைக்கிறேன். எதுக்கும் நம்ம வந்து சேஃபை போய் செக் பண்ணி பார்த்துட்டு வந்துடலாம் கைஸ். ஓகே, நான் போய் சேஃபை வந்து செக் பண்ணி பார்க்குறேன், என்ன இருக்குதுன்னு பார்க்கலாம் கைஸ். இவ்வளோ நேரம் கஷ்டப்பட்டு விளாட்றல, தயவு செஞ்சு லைக் பண்ணிட்டு பாருங்கள். சரி, நான் போய் பார்த்துட்டு வந்துடுறேன். போயிட்டு வந்துடலாமா? போகலாம். ஓகே, இந்த ஸ்பைடரு. ஓகே கைஸ், அந்த ஸ்பைடர் வருது. நம்ம வந்து கொஞ்ச நேரம் இங்கே இருப்போம். ஓகே, இப்போ நம்ம அதில் இங்கே இருக்கிறத பார்த்துட்டு அது சுற்றிக்கிட்டு அப்படி வரும். இப்போ பாருங்கள், காமெடி. இங்கே பாருங்கள், இன்ஜின் பரட் இருக்குது. தேவையே இல்லை, தேவையானப்போ கொடுக்காதீங்க டாடி. கைஸ், வருது. இப்போ இந்த ஸ்பைடர் வருதா? அவ்வளோதான், இந்த மக்களை விட்டுட்டு ஓடி போயிடலாம். ஓகே, இப்போ நான் போய் சேஃபில் போய் போட்டு பார்த்துட்டு வந்துடுறேன் கைஸ். சேஃப்குள்ளே குச்சி தாங்க இருந்தது. அந்த குச்சி நமக்கு தேவையில்லை, சீவர் எஸ்கேப்புக்கு தான் தேவை. ஸோ கண்டிப்பாக மெலனுக்குள்ளே தான் இருக்கும் பொருள். ஸோ நம்ம மெலனை போய் இப்போ எடுத்துகிட்டு வந்துடலாம். சீக்கிரம் போடா, டைம் ஆகுதுடா. கதவை தோற சீசே. ஓகே, மெலன் கிடச்சிருச்சு. சம்திங் இன்சைட் திஸ் மெலன். தெரியும்டா, இறக்குங்கடா. என்ன வீசிக்கு அதை விளையாட்டு இவ்வளோ ஸ்லோவாக போயிட்டுருக்குது இது. சீக்கிரம்டா, டைம் ஆகுது. சீக்கிரம் வேகமாக. ஓகே, இந்த இடத்துக்கு நான் எதுக்கு வந்தேன்? ஓகே, அந்த இது வருதான்னு பார்க்குறதுக்கு தாங்க வந்தேன், ஸ்பைடர் இருக்கான்னு.
ஓகே ஸ்பைடர் இருக்கா கைஸ் அது வருது போச்சு ஓகே ஓகே வந்துட்டு போகுது வாடி 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 வா 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 இங்கே வா இங்கே வா 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 கமான் கிளவி குட்டி இது பேர் இந்த மாதிரி கிளவி குட்டி சீக்கிரம் வா வந்துடுச்சு ஓடிட்டல்ல அவ்வளோதான் தப்பிச்சிடலாம் கைஸ் அவ்வளோதான் இது இதுக்கு மேலே சுற்றிட்டு வர்றதுக்குள்ளே விடிஞ்சிடும் இந்த வழியாக போனால் எப்படி வெளியே போக முடியாது வெளியே போக முடியாதுல்ல அது குதிக்கிற வழியில் ஓகே அது இன்னும் வரல நம்ம ஓடி போய் அங்கேருந்து குதிச்சிடலாம் இது எந்த ரூட்டு இது இல்லை அந்த பக்கம் ஓகே இந்த ரூட்டு தான் கரெக்ட் ரூட்டு இப்போது வந்து கிளவிக்கிட்டேருந்து நம்ம தப்பிக்கணும் கிளவி மட்டும் இருந்ததுன்னா அவ்வளோதான் நம்ம சுவலி ஓகே அப்படியே நம்ம போவோம் இந்த இடத்துல ஒரு சத்தத்தை போட்டோம்னா வேலை முடிஞ்சு கிளவி இங்கே தான் வருவா ஓகே பார்த்துக்கலாம் ஓகே கேஸ் நான் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே சுற்றி இந்த இடத்துக்கு வந்துட்டேன் ஏன்னா ரொம்ப நேரம் சுற்றிட்டு இருந்தேன் அதை வச்சுக்கிட்டு அதனால தான் ஓகே இப்போ நம்ம வந்து இந்த மெலனை வந்து ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம் என்ன இருக்குன்னு போடு உள்ள கைஸ் அவ்வளோதாங்க பேட்லாக்கி கிடச்சிருச்சு கைஸ் அவ்வளோதான் இதுக்கு மேலே என்ன எனக்கு ஓகே அந்த இடத்துல ஆக்சுவலி வந்து ஃபோன் கால் வந்திருந்தது அதனால தான் நான் வந்து ரெஸ்யூம் பண்ணி வச்சுருந்தேன் பாஸ் பண்ணி வச்சுருந்தேன் ஓகே இப்போ நம்ம வந்து இந்த மணி அடிக்கிற சத்தம் கேட்டனால கிளவி வந்து கதவை திறக்கிற சத்தம் கேட்டு கைஸ் கிளவி வந்துட்டா பார்த்தீங்களா அவ்வளோதான் நம்ம வந்து இந்த பக்கம் குதிச்சு போயிடலாம் சைடில் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும் கிளவி நடந்து போனால் ஓகே கிளவி வந்து அங்கே இருக்கிறா இனி நம்ம சத்தம் போட்டாலும் வர்றதுக்கு கொஞ்சம் நேரம் ஆகும் அதுக்குள்ளே போயிடலாம் பார்த்தீங்களா கைஸ் ரெக்கார்டிங்கில் 15 நிமிஷம் இருக்குது ஆனால் வீடியோ 12 நிமிஷம் தான் ஓகே அவ்வளோதான் முடிக்க போகிறோம் மாஸ்டருக்கு எடுறா வேகமாக எடுறா வெண்ண ஓகே கைஸ் எடுத்தாச்சு அவ்வளோதாங்க கிளவி வீட்டிலேருந்து தப்பிச்சாச்சு டோர் எஸ்கேப் சக்ஸஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் இவ்வளோ கஷ்டப்பட்டு நம்ம விளையாண்டுருக்கோம் இல்லையா தயவு செஞ்சு கொஞ்சம் அப்ரிசியேஷனாக நமக்கு கமெண்ட்ஸில் ஏதாவது சொல்லுங்கள் நமக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் கைஸ் ஓகே இந்த வீடியோ அவ்வளோதான் ரொம்ப நன்றி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் பை பாய் தேங்க்யூ see you டாட்டா பை பாய்